அத்தியாயம் 10. அசோக்கிற்கு புகைப்படத்தை அனுப்பிவிட்டு அமர்ந்திருந்த அஞ்சுவின் மனம் ஒரு கட்டுக்குள் இல்லை. கண்ணீரின் வரத்து குறைந்து விட்டதை தவிர்த்து இனி வாழ்க்கை தனக்கு என்ன வைத்து காத்திருக்கிறதோ என்ற அச்சம் மனமெங்கும் படர்ந்தது. இத்தனை நாள் எப்படியோ, ஆனால் இனி நிச்சயம் தாய் வீட்டில் தந்தை உட்பட மற்றவர்களும் அவளை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. வாழ்வே சூனியமாகி போயிருக்கும் நிலையில் அவளுக்கான வெளிச்சக்கீற்றே தந்தை ஒருவர்தான். ஆனால் அர்ச்சனாவிற்கு திருமணம் செய்யவிருக்கும் இந்த நேரத்தில் அவரும் தன் பக்கம் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மடத்தனமானது என்பது புரிந்தாலும் தாய் வீட்டை தவிர்த்து அவளுக்கு போக்கிடம் ஏது? ஆனால் இந்த அறையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உடலும் மனமும் கூசி போகிறதே. அவளும் வேறென்ன செய்ய? இப்படி மூச்சடைக்கும் வாழ்விலிருந்து விலகி அடுத்தவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் பாரமாக இருப்பதை விட பேசாமல் உயிரை மாய்த்து கொள்வோமா என்ற எண்ணம் தோன்ற விக்கித்து போனாள் அஞ்சனா. அதே நேரம் கதவை திறந்து கொண்டு வந்த சுனிதாவிற்கும் நந்தினிக்கும் இப்போது அவள் இருக்கும் மனநிலையில் அஞ்சுவை தனியே விட முடியவில்லை. அவள் அறைக்கு இருவரும் செல்வதை கண்டதும் எங்கே மருமகள்கள் மூவரும் கூட்டணி அமைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் உடனே அவர்களை அழைத்தார் ஜெயந்தி. ஆனால் மாமியாரின் பேச்சை காதிலேயே வாங்காதவளாக சுனிதா அஞ்சுவிற்கு துணை இருக்க வேறு வழி இல்லாத நந்தினி இரவு உணவை சமைப்பதற்காக சமையல் அறைக்கு சென்றாள். கண்களில் வெறுமையோடு அமர்ந்திருந்தவள் தோலை ஆதரவாக அணைத்து பிடித்தபடி, ஸ்டே ஸ்ட்ராங் அஞ்சு, இப்போல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அதிகமாயிடுச்சு. எங்கள் ஆஃபீஸ்லேயே 4 கேஸுக்கு மேலே பார்த்துருக்கோம் என்றதும் இலக்கின்றி வெறித்திருந்த அவள் விழிகள் சுனிதாவை பார்த்தது. ஆமாம் அஞ்சு, அதில் 2 பேர் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு பெண்ணை தேடினவங்க பொண்டாட்டிங்களுக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரியும். ஆனாலும் வேற வழி இல்லாமல் சேர்ந்து தான் இருக்கிறாங்க என்றதும், 40 வயசுக்கு மேலே இன்னொருத்தியை தேடினா தப்பு சரியாகிடுமா என்று ஆற்றாமையோடு அஞ்சு கேட்கவும், அப்படி இல்லை அஞ்சு, பிள்ளைகளோட படிப்பு, கல்யாணம், எதிர்காலம், அவங்க பாதுகாப்புன்னு கண்டும் காணாமலும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தனுக்கு அவன் பொண்ணு வயசை விட 4 வயசு அதிகமான பொண்ணு கூட தொடர்பு என்றார் தலையில் அடித்தபடி. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? அவன் பெத்த பெண்ணே விஷயம் தெரிஞ்சு கேள்வி கேட்கவும் திருந்துட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை விட்டுட்டு குடும்பத்தோடு சேர்ந்துட்டான். ஆனால் இன்னொருத்தன் உன்னால் என்னடி பண்ண முடியும்னு இன்னும் வெளிப்படையாகவே அந்த பெண்ணோடு சுற்றிக்கிட்டு தான் இருக்கான். இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது என்று சொல்ல, அப்போ திருந்தி வந்தவன் நல்லவன், இவன் கெட்டவன் சொல்றியா சுனிதா என்றால் வெறுமையான குரலில். அப்படி சொல்லல அஞ்சு, எவனுமே யோகியன் இல்லை, கடைஞ்செடுத்த பொறுக்கிங்க. ஆனால் மன்னிப்பு கேட்டு திருந்திட்டவன் ஊரு உறவு மத்தியில் மகாத்மா ஆகிட்டான்னு சொல்கிறேன். இன்னொருத்தன் ஊருக்காக கல்யாணம் பண்ணிட்டு ஏற்கனவே லவ் பண்ணின பொண்ணோடு தொடர்பில் இருந்து அவளை கர்ப்பமும் ஆக்கிட்டான். விஷயம் தெரிஞ்ச அவன் பொண்டாட்டி துணிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிடுச்சு. ஆனாலும் பாவம் குழந்தை இருக்கிறதால வீட்டில் கொடுத்த ப்ரெஷரில் இப்போல்லாம் அவள் வேலைக்கு வர்றதில்லை. தப்பு பண்ண எவனுக்கும் வயசு தடை இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் பாதிக்கப்படுற பொண்ணுங்களுக்கு தான் இன்னும் விடிவில்லை என்றதும், நீயா இருந்தா என்ன பண்ணியிருப்ப சுனிதா என்றாள் அஞ்சு. கட்டின மனைவிக்கு உண்மையா இல்லாதவனெல்லாம் புருஷன் மட்டும் இல்லை, ஆம்பளையே கிடையாது. அப்படி இருக்கப்போ இதுக்கு மேலே அவனோட ஒரு வாழ்க்கைங்கிறது சாக்கடையில் நெளியிற புழுவுக்கு சமமானது அஞ்சு. யாரா இருந்தாலும் திருமணம் என்ற பந்தத்துக்கு உண்மையா இருக்கணும், இல்லையா அந்த உறவுக்குள்ளேயே வரக்கூடாது. அப்போ நான் மட்டும் சாக்கடை புழுவா இருப்பேன்னு நினைக்கிறியா சுனிதா என்று அஞ்சு கேட்கவுமே அவள் சொல்லாமலே அவள் பதில் என்னவென்று புரிந்தது சுனிதாவிற்கு. உன்ன மாதிரி எனக்கு பெரிய படிப்பு, கௌரவமான வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்றவளின் தொண்டை அடைக்க கண்களில் நீர் கோர்த்து விட்டது. அதை சுண்டிவிட்டபடி, உன்னோடது மாதிரி 1 மாச வாழ்க்கை இல்லை சுனிதா,
முழுசா 5 வருஷத்தை இழந்திருக்கேன். விலை மதிப்பில்லாத எத்தனையோ பறி கொடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் இந்த கேவலத்தை பார்க்கதான்னு நினைக்கிறப்போ எனக்கு நெஞ்செல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. வசதி இல்லாத குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்கேனே தவிர வாழ வழி தெரியாம இங்க இருக்கல என்று நெஞ்சில் பெருகிய வலியை பொறுக்க மாட்டாமல் 2 கைகளால் அழுத்தி பிடித்தவள், எனக்கு கேட்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்னை கட்டினவனுக்கு இருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் அமைதியா விலகிட்டா அவன் நல்லவனாகிடுவான், நான் கெட்டவளாகிடுவேன் என்ற அதே நேரம் அஸ்வின் வீட்டிற்கு வந்திருந்தான். மனைவியை தேடி அஸ்வின் வரவும், நீ போ சுனிதா, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் என்றவள் அதற்கு மேலும் அறையினுள் இருக்க முடியாமல் பூஜை அறைக்கு சென்று கை கூப்பி அமர்ந்தாள். கபிலய்யாவுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொண்டு லிப்டில் ஏறி அவள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த அசோக் அஞ்சு அனுப்பிய வீடியோவை கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்தே போனான். என்னாச்சு ஹனி என்ற கவியின் கேள்விக்கு பதிலளிக்காது அஞ்சுவிற்கு உடனே அழைத்தான். ஆனால் அஞ்சு எதையும் ஏற்காமல் போகவுமே இந்நேரம் அதை யாருக்கெல்லாம் காண்பித்திருப்பாளோ என்ற பதைப்பதைப்புடனே கீழே இறங்கி வண்டியை செலுத்தினான். கை தன் போக்கில் வண்டியை ஓட்டினாலும் மனமெங்கும் எப்படியாவது அஞ்சுவிடம் இருந்து கைபேசியை வாங்கி அதையெல்லாம் அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே வியாபித்திருந்தது. அந்தரங்க பொழுதுகளை சேகரிப்பதில் மற்ற நண்பர்களைப் போல அவனுக்கும் விருப்பம் இருந்தாலும் சரியாக ஒத்துழைக்காத அஞ்சு மேலும் முரண்டு பிடிப்பாளோ என்றே அதை தவிர்த்திருந்தான். ஆனால் அவன் ஆசையை சொல்லவும், இதில் என்ன இருக்கு அனி என்று ஊக்குவித்தது கவிதான். அவனுக்குமே அவளை பார்க்காமல் இருக்கும் நேரங்களில் இந்த போட்டோக்களும் வீடியோவும் துணை இருக்கும் என்றுதான் எடுத்திருந்தான். அவற்றில் சில அவர்கள் தனித்தனியாக வெளியூருக்கு சென்றபோது பகிர்ந்தது, மற்றவை இருவருமே சேர்ந்து எடுத்தது. அஞ்சுவை துரத்திவிட்டு கவியை வீட்டு மருமகளாக்கிவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருப்பவனுக்கு எப்படியாவது இந்த புகைப்படங்களை மற்றவர் பார்வையில் படாத வகையில் அழித்துவிட வேண்டும். அதோடு அஞ்சுவை சமாளித்து விஷயத்தை கசியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். பதற்றத்தோடு வீட்டினுள் நுழைந்த அசோக்கிடம், என்ன ராஜா, உன் முகமெல்லாம் இப்படி வேர்த்து போயிருக்கு? சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வாப்பா, சாப்பிடலாம் என்று ஜெயந்தி அழைத்ததை கூட காதில் வாங்காமல் அஞ்சனாவை தேடி தன் அறையினுள் நுழைந்தவன் கதவை சாற்றிவிட்டு அவள் முன் சென்று நின்றான். அஞ்சனா அமைதியாக விழி உயர்த்தி அவனை பார்க்கவும், இதெல்லாம் ஏது உனக்கு? யார் அனுப்பினா? அவன் எனக்கு மட்டும்தான் அனுப்பினான்னு நினைச்சேன், ஆனா உனக்கும் அனுப்புவான்னு நினைக்கவே இல்லை அஞ்சு. உனக்கு என்ன தெரியாதா? ப்ளீஸ் இதெல்லாம் நம்பாத, இது எதுவுமே உண்மை இல்லை, இந்த போட்டோஸ்ல இருக்கிறது நான் கிடையாது என்று அவளாக இந்த அசிங்கங்களை கண்டுபிடித்தது கூட தெரியாமல் எடுத்ததுமே பச்சோந்தியாக நிறம் மாறி காரியம் சாதிக்க முயன்றான். ஆனால் அஞ்சுவின் நம்பாத பார்வையில் மீண்டும் நடிப்பை தொடர்ந்தவன், நிஜம்தான் அஞ்சுமா, என்ன நம்பு, எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் சிலருக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. உன்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் எங்கே உனக்கு இதெல்லாம் புரியுமோ புரியாதோ, தெரிஞ்ச பிறகு தப்பாக எடுத்துப்பியோன்னு தயங்கினேன். ஆனால் அது தப்புன்னு இப்போதான் புரியுது. ஒரே ஒரு 5 நிமிஷம் கூட அஞ்சு, அது போதும் எனக்கு. உனக்கு புரிகிற மாதிரி எல்லா உண்மையையும் நானே சொல்கிறேன் என்றவன் சுவரோரமாக அமர்ந்திருந்தவள் முன் மண்டியிட்டு, உனக்கு தெரியாது அஞ்சு, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தன் கவியை ரொம்ப விரும்புகிறான். ஆனால் கவிக்கு அவனை பிடிக்கலன்னு சொன்ன பிறகும் அவள் பேரை கெடுக்கிறதுக்காகவே பல வேலைகள் செஞ்சிட்ருக்கான். அதில் ஒன்று தான் இப்படி அவளோட பேசுகிற மற்ற ஆம்பளைங்க கூட அவள் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி பழி வாங்குறான். ஆனால் இது பொய்ன்னு கூட தெரியாமல் என் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. நீ புத்திசாலி அஞ்சு, இதெல்லாம் வச்சு என்னை தப்பாக நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அப்புறம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் என்று உருகியவன் கைபேசி அவள் கையில் இல்லாததை கண்டு அவள் அறியாமல் சுற்றிலும் தேடத் தொடங்கினான். அப்போதும் அஞ்சனா எதுவும் பேசாமல் இருக்க
என்னம்மா அமைதியா இருக்க? அப்ப நீயும் இதை நம்புறியா என்றவன் அவள் கையை பிடிக்க வரவும் அவனிடமிருந்து ஒதுங்கியவள், செய்யற தப்பையும் செஞ்சுட்டு எப்படி உன்னால இவ்வளோ அசிங்கமா பொய் சொல்ல முடியுது என்று கட்டுப்படுத்த முடியாத கோபத்தோடு கேட்டிருந்தாள் அஞ்சனா. என்னம்மா சொல்ற என்று ஏதும் அறியாதவன் போல அசோக் கேட்கவும், எப்படி எப்படி அவனே உன் ஃபோனில் இத்தனை அசிங்கத்தையும் ஃபோட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி திரும்ப உனக்கே அனுப்பினானா? நான் உன்னளவு படிக்காதவ தான், ஆனால் நீ எடுத்து அனுப்பின ஃபோட்டோக்கும் மார்ஃபிங் பண்ணி உனக்கு அனுப்புறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியாத அளவு முட்டாள் இல்லை என்று சொல்லவும், அஞ்சு அப்படி இல்லை, அது நீ முதல்ல உன் ஃபோனை கொடு, நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் என்றான் பதற்றத்தோடு. ஓ, என் பேர் கூட உனக்கு ஞாபகம் இருக்கா என்று விரக்தியாக பார்த்தவள், இதில் பல கன்றாவிய நீ தான் அனுப்பியிருக்கு, மீதிய அவ அனுப்பியிருக்கா. கட்டின நான் இருக்கப்போ இன்னொருத்தியோட கூத்தடிச்சதும் இல்லாமல் அதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கே. எப்பேற்பட்ட கேடு கெட்ட ஜென்மண்டான் நீ. இதில் எவனோ பழி வாங்குறான்னு கேவலமாக கதை சொல்லி இன்னும் கேவலப்பட்டு போகிற உனக்கெல்லாம் கொஞ்சமும் உடம்பு கூசவே இல்லையா? சீ என்றிட அதே நேரம் உணவிற்காக அமர்ந்திருந்த மோகன், என்ன சத்தம் என்றார் மனைவியிடம். என்னன்னு தெரியலங்க, மகராசி காலையில இருந்தே அடுப்படிக்கு வரல, இவனும் வந்ததுமே அவசரமா ரூமுக்கு போனான் என்றார் ஜெயந்தி. உங்க பையனுக்கு வேறொரு பொண்ணோட தொடர்பு இருக்கு மாமா. இதை பத்தி அஞ்சு ஆரம்பத்திலேயே அத்தை கிட்ட சொன்னப்போ எதையும் பெருசுப்படுத்தாதன்னு சொல்லி அவளை மிரட்டி வச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நாங்களே கண்கூட பார்த்த பிறகு அது உண்மைதான்னு நிரூபணமாகிடுச்சு. அதை பற்றி தான் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க என்று சுனிதா பூசி மொழிகாமல் விஷயத்தை போட்டு உடைக்க மோகனின் முகம் இருண்டு போனது. ஆமாம் மாமா, சுனிதா சொல்கிறது உண்மைதான். அசோக்கையும் அந்த பொண்ணையும் தேட்டரில் அவ்வளோ நெருக்கமாக நாங்களே பார்த்தோம் என்ற நந்தினியின் பேச்சில் ஜெயந்தி அதிர்ந்து நின்றது எல்லாம் சில கணங்களே. மகனை பேசிய ஆத்திரத்தில் வேகமாக இருவரையும் நெருங்கியவர், ஏய் என்னடி பேசுறீங்க? கூட்டு கலவானீங்களா? ஏங்க, இவங்க பேசுறதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. இவளுங்க யாருக்குமே புத்தி சரியில்லை. கொஞ்ச நாளாவே 3 பேரும் கூடி கூடி பேசிட்டு இருந்தாளுங்க. இப்பதானே தெரியுது அது நம்ம குடியை மொத்தமா கெடுக்கதான்னு என்று அரற்றியவர், அந்த கேடு கெட்டவ கண்ட நேரத்துல கண்டவனோட பேசிட்டு இருந்ததை நானே பார்த்தேங்க. அதுதான் அவன் மேல இருக்கிற தப்பை மறைக்க நம்ம பிள்ளை மேல பழி போட பாக்குறா. அதுக்கு இவளுங்களும் உடந்தையா இருக்கிறாளுங்க. தயவு செஞ்சு எதையும் நம்பாதீங்க என்று ஜெயந்தி மகனை காப்பாற்ற முயன்றார். அஸ்வின், பொண்டாட்டியை அடக்காம பேச விட்டு பார்க்கறது என்ன பழக்கம்? பொட்டக்கோழி கூவி என்னைக்கும் பொழுது விடியாது. இன்னைக்கு நீ கொடுக்கிற இடம் நாளைக்கு உனக்கே எதிராக திரும்பும் என்று மகனை எச்சரித்த மோகன், இதை பாருமா, எங்க பசங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. அடுப்படியில் ஏதாவது தீந்து போச்சுன்னா மளிகை செலவு சொல்றதோடு நிறுத்திக்கணும். தேவையில்லாம குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்கக்கூடாது. பொம்பளைங்க பேச ஆரம்பிச்சா அதுக்கு தீர்வே இருக்காது. இதையெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். வாழ வந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லது என்று மருமகள்கள் இருவரையும் பார்த்தவர் இறுதியாக மகனையும் பார்க்க, உடனே மனைவி அருகே வந்த அஸ்வின், சுனிதா, இது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க. உனக்கு தேவையில்லாதது. எதுவும் பேசாம அமைதியா என்னோடு வா என்றவனுக்கே மனைவியின் பேச்சு அதிகமாகத்தான் தோன்றியது. என்ன பேசுறீங்க அஷு? இதுதானே உங்க குடும்பம். இங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எனக்கு என்ன போச்சுன்னு கிளப்ப சொல்றீங்க? உங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களா? 5 வருஷம் உங்க அண்ணனுக்கு உண்மையா வாழ்ந்த அஞ்சுவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அஷு. அவளுக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன பதில் சொல்ல போறீங்க என்றாள் ஆற்றாமையோடு. ஏய், நேத்து வந்த உனக்கு அசோக் அஞ்சனாவை பத்தி என்னடி தெரியும் என்று எகிரி கொண்டு வந்தார் ஜெயந்தி. அதற்கு சுனிதா ஏதோ பேச முயலவும் அவளை முந்திக் கொண்டு வந்த அஸ்வின், மா, என் பொண்டாட்டியை பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லு என்றான் சீற்றத்தோடு. என்ன ராஜா, ஏன் இப்படியெல்லாம் பேசுற என்று ஜெயந்தி பரிதவிக்கவும், பின்ன என்னம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் உன் மகனால பிரச்சனைன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறான். புதுசா கல்யாணமானவங்க இருக்கிற வீட்டுல இதெல்லாம் பேசுறதுக்கு இதுதான் நேரமா? ஏன் காலையில பேசினா ஆகாதா என்று மனைவிக்கும் சேர்த்து சொன்னவன், ஏற்கனவே அவனுக்கு ஒரு முடிவு கட்ட சொன்னேன். ஆனா வளர விட்டு பார்த்தது நீங்க. இப்போ தண்டனை எனக்கா?
நானே 4 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வரேன். உங்களால் என் சந்தோஷம்தான் கெடுதுன்னு பார்த்தா இப்போ நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. மனுஷன் வீட்டுக்கு வர்றதே நிம்மதிக்காக தான். எதுவுமே இல்லை என்று ஜெயந்தியை பிடித்து கத்தி தீர்த்த கணவனை விசித்திரமாக பார்த்த சுனிதா, எங்க தப்ப தட்டி கேட்காம உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறாருன்னு சுயநலமா பேசுறீங்க என்றால் வேதனையோடு. இத பார் சுனிதா, என்னதான் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் உயிரும் வேற வேற தான். இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்லை, ரொம்ப நாளாவே நடக்குது. அவங்க 2 பேருக்குள்ள சுத்தமா ஒத்து போகல. அதில் நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குற? 10 வயசுக்கு மேலே பங்காளிங்கன்னு கேள்விப்பட்டது இல்லையா? அவன் மேலே மட்டும் தப்பு சொல்ல முடியாது. அவனை கட்டிக்கிட்டு வந்தது அது மட்டும் என்ன கம்மியான ஆளா? எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது, குழந்தைய இவன்கிட்ட கொடுக்காம போகிறதுன்னு எவ்வளவோ நடந்திருக்கு. அதெல்லாம் பெத்த கடமைக்கு இவங்க பேசி தீர்த்து வைக்கட்டும். நீ வா, நாம போகலாம் என்று மனைவியை அழைக்க அவளோ திடமாக மறுத்து அங்கேயே நின்றாள்.